அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, இறைவன் நமக்கு பல்வேறு விஷயங்களை தடை செய்யக்கூடிய விஷயங்கள் எது என்று சொல்லி நமக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறான் தன்னுடைய மார்க்கத்தில். அதில் போதையூட்டக்கூடிய பல விஷயங்களை மனிதன் தவிர்த்து கொள்ளுகிறான். மனிதன் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. போதை என்று சொன்னால் அது மனிதனுடைய வாழ்க்கையை வழிகெடுக்கும், அது மனிதனை சீரழிவில் உள்ளாக்கும் என்று சொல்லி அனைவரும் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் போதையிலே பல்வேறு வகையான போதைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு போதை என்னவென்று சொன்னால், மனிதர்கள் சக மனிதர்களை கண்மூடித்தனமாக நம்புவது, அவர்களை அளவு கடந்து நேசிப்பது, மார்க்க வரம்புகள் மீறி அவர்களின் பின்னால் செல்வது என்று சொல்லி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு போதையை பற்றியும் இஸ்லாம் நமக்கு பேசுகிறது. அப்போ போதைன்னு சொன்னால் மது மட்டும்தான் போதை, அதே போல தடுக்கப்பட்ட வேற வேற விஷயங்கள் தான் போதை என்று நாம் நினைக்கக்கூடாது. மனிதர்களே சக மனிதர்களை ஒரு போதை வயப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை இஸ்லாம் நமக்கு தடை செய்கிறது. நாம் யாரை நேசிக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே யாருடைய எண்ணங்கள் அதிகமாக நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போ மனிதருடைய போதைனா என்ன, அதுக்கு நம்ம நிறைய சான்றுகளை நம்மால் சொல்ல இயலும். அதாவது மனிதர்களுடைய பண்புகளிலே மனிதன் சக மனிதனை மதிப்பது, நேசிப்பது என்பது இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனால் அதில் ஒரு போதை வருகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒரு ஆளையே அல்லது யார் அதிகமாக மக்களால் உயர்த்தி பார்க்கப்படுகிறார்களோ அவர்களையே அதிகமாக பேசிக்கொண்டிருப்பது, அவர்களை பற்றியே அதிகமாக ஒரு விதமான ஒரு துதித்தல், அவங்களுடைய உள்ளத்தில் நாம் இடம் கிடைக்க வேண்டும், நமக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி அதிகமாக ஒரு நபரை நேசிப்பது, அதே போல எப்படியாவது அவருடைய அன்பை பெற வேண்டும், அவருடைய கவனத்தை பெற வேண்டும், அவருடைய ஒரு நெருக்கத்திலேயே நம்ம இருக்கணும், அவருக்காக என்னுடைய உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை என்பது மனிதனுக்கு காலம் முழுவதும் வரும். இன்னைக்கு நேற்று என்று கிடையாது. மனிதர்கள் சக மனிதர்கள் மீது எப்படி இருக்க வேண்டுமோ ஒரு குறிப்பிட்ட அளவு நேசம், குறிப்பிட்ட அளவு ஒரு பாசம், குறிப்பிட்ட அளவு அவர்கள் மீது ஒரு மதிப்பு இருந்தால் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் அதுவே வரம்பு மீறி சதா அவர்களை பற்றியே ஒரு நினைப்பை உருவாக்கி எப்படியாவது அவரை வாழ்க்கையில் ஒரு நாள் பார்த்துடணும், லேசா அவரை கொஞ்சம் தொட்டு பார்த்துடணும், அல்லது அவருடைய அருகிலாவது கொஞ்சம் நிற்கணும், அப்படி அல்லது அவருடைய காலில் போய் விழணும், அவருக்கு ஒரு மாலை போடணும், அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவு கடந்த ஒரு நேசத்தை மனிதன் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னொரு மனிதனுக்கு அடிபணிய செய்கிறான். அப்ப இந்த சிந்தனை அவனை எங்க கொண்டு செல்லுகிறது, அவனுடைய சிந்தனை, அவன் சிந்திக்கக்கூடிய திறன், அது எல்லாமே மழுங்குகிறது. குறிப்பிட்ட நபர்களின் மீது உள்ள அதீதமான ஒரு நேசம், அவர்கள் இணை வைப்பாளராக இருந்தா கூட பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் சொன்னா அவரிடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மூமின்களுடைய பண்புகள் என்ன, நம்பிக்கை கொண்டவர்களிடம் அவர்கள் இரக்கமாக இருப்பார்கள், இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்களிடத்திலே அவர்கள் கடுமையாக இருப்பார்கள்.
அப்ப இணை வைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீது நமக்கு உலகத்தினுடைய தேவைகள் என்பது வேறு. குடுக்கல் வாங்கல், வியாபாரம், அது பக்கத்து வீடு, இது வேற. அதே நேரத்தில் ஒரு இணை வைக்கிறான் ஒருவன், இறைவனுக்கு இணை வைக்கிறான். அவன் இறைவனால் தடுக்கப்பட்ட கற்சிலைகளை வணங்குகிறான், சமாதிகளை வணங்குகிறான், சமாதியினுடைய போய் கையேந்துகிறான். அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதன் தெரிந்தால் கூட என்னுடைய உள்ளத்தில் இன்னாருக்கு அதிகமான இடம் இருக்கிறது, அது ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது, நான் அதிகமாக நேசிக்கிறேன், விரும்புகிறேன், என் வாழ்நாளில் ஒரு முறையாவது, குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது நான் அவரை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அவரிடத்திலே பக்கத்தில் போய் நிற்க வேண்டும், அல்லது அவருடைய போட்டோக்கள் என்னுடைய மொபைலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விதமான விபரீதமான எண்ணம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு விதமான ஒரு போதை தான். இந்த போதை எப்படி தெளிவடைய செய்வது? தனி மனிதர்கள் மீது வரக்கூடிய ஈர்ப்பு என்பது அளவு கடந்து சென்று விட்டால் அது நம்முடைய மார்க்கத்துக்கு ஆபத்தானது, மறுமையினுடைய வெற்றிக்கு ஆபத்தானது. அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லக்கூடிய இடத்திலே நாம் நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது இறைவன் முன்னால் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கே என்னவாக இருக்கும்? நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அப்போ நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தனைகள் ஈமானால் நிரம்பி வழிய வேண்டுமே தவிர இறைச்சம் இல்லாதவர்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு என்ன செய்யக்கூடாது? அமர்த்தக்கூடாது. ஆனால் சமீபகால நிகழ்வுகளை நாம் பார்க்கையில் இஸ்லாமிய தீன்குல பெண்மணிகள், அதே போல தீன்குல செல்வர்கள், அவர்கள் கூட எப்படி மாறி நிற்கிறார்கள்? தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல ஒரு சில ஆடை முறை, பர்தா என்று சொல்லக்கூடிய இறை அச்சத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய ஆடை முறைகள் கூட மார்க்கம் என்று விளங்குகிறார்கள். ஆனால் தனி மனித போதை என்பது உள்ளத்திலே கடுமையாக ஏறி நிற்கிறது. நான் இன்னாரு அன்னாரு நினைச்சு நான் சொல்லல, அரசியல் அவரை நினைச்சு சொல்றோம், இவரை நினைச்சு சொல்றோம், நீங்க நினைக்க வேண்டாம். அரசியல்ல யார் வேணாலும் வரலாம், போலாம், நாமளும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், அது அல்ல விஷயம். நாம் அதை கணக்கு பண்ணி பேசல. இன்னார் அரசியல்ல நல்ல இடத்துக்கு வருகிறார், வந்து விட்டார், அதுக்கு உச்சபட்ச காரணம் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த போதை தான் என்ற அடிப்படையில் அல்ல. அரசியலில் யார் வேணாலும் வரலாம், போகலாம், யார் வேணாலும் ஓட்டு போடலாம். நாம் சொல்லக்கூடிய பார்வை என்பது ஒரு மோகம், மனிதர்கள் மீது ஒருவருக்கொருவர் ஏற்படக்கூடிய மோகம் மார்க்கத்தை அழிக்கிறது, மார்க்கத்தை அடமான வைக்கிறது, அவன்கிட்ட போய் அடமான வைக்கிறது. மார்க்கத்தை எப்படி நேசிக்க வேண்டுமோ, இறையச்சத்தை எப்படி ஒரு ஈமான்தாரி வளர்க்க வேண்டுமோ, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே எப்படி ஆழ் மனதிலே இருக்க வேண்டுமோ, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்ய வேண்டுமோ, அதையெல்லாம் தரைமட்டமாக்கி பிறருடைய செயல், சினிமாவினால், இசையினால் அல்லது வேற வேற தாக்கத்தினால் நம்முடைய உள்ளத்திலே ஆக்கிரமிப்பு செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் என்று நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூமின்களுடைய அந்த பண்புகள் குறித்து ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் அவர் 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 அவருன்னு அது ஒரு திக்ரு மாதிரி இருக்குது. ஒரு 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 இதை பார்க்க முடியலை, ஒரு யூடியூப்பை திறக்க முடியலை. எங்கே எதை பார்த்தாலும் அவர் உட்கார்ந்தால், அவர் பார்த்தால், அவர் சிரித்தால், அவர் நடந்தால், அவர் என் வாழ்க்கையில் பார்த்தால் என் செல்லையுமே, என் அன்பே, என் உள்ளமே, தீன்குல பெண்கள், அதே மாதிரி தீன்குல செல்வர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரின் பெயர்கள் துதிக்கப்படுவது என்பது விரும்பத்தக்க செயலா? ஒரு நபரின் பெயர் என்பது 24 ஹவர்ஸும் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? தேவை இருக்கிறதா? அப்படி ஒரு தேவை நமக்கு இருக்கிறதா? நாம எந்த இடத்துல இருக்கிறோம்?
நம்ம மற்ற ஒரு மனிதர்களை போன்று கிடையாது, இணை வைப்பாளர்கள் போன்று கிடையாது. மறுமையை நம்பாமல், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பாமல் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கை முறையை வாழலாம் என்று வாழக்கூடிய ஒரு தத்துவத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழவில்லை. நம்முடைய வாழ்க்கை முறை தெல்ல தெளிவானது. இறைவன் திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான்? அல்லாஹ்வினுடைய அடியார்கள், ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வார்கள். அப்ப அந்த திக்ர் அல்லாஹ்வினுடைய பெயர் கூடணுங்கிறான். அல்லாஹ் நம்ம உள்ளத்துல, நம்முடைய சிந்தனையில இறை நினைவுகளினுடைய அல்லாஹ்வை பற்றிய அந்த படைப்பாளன், அவன் உருவாக்கியவன், அவன் மன்னிப்பவன், கருணையாளன் அப்படிங்கிற அவனுடைய பண்பு, ஆற்றல், அவனை மெச்சுகிற சிந்தனைகள், அவனை பற்றிய அறிவுகள் நம்முடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லும் போது, அல்லாஹ்வினுடைய அடியார்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திப்பார்கள். சிந்தித்து விட்டு சொல்வார்கள், இறைவா, இதை நீ வீணாக படைக்கவில்லை, நரக நெருப்பிலிருந்து என்னை நீ பாதுகாத்துக்கொள். அப்படியே மலைத்து அல்லாஹ்வினுடைய படைப்பை ரசித்து, அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன், சாதாரண ஒரு நபர் அல்ல, பேராற்றல் மிக்கவன் அப்படிங்கிற அந்த ரசனைக்குழு உள்ளாகி அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து, கண்களிலிருந்து அப்படி கண்ணீர் வடியணும். அப்படி அல்லாஹ்வுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு இடம் கிடைக்கணும். ஆனால் மனிதர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். அவர் மாதிரி உண்டுமா, இவர் மாதிரி உண்டுமா அப்படின்னு சொல்லி சிந்தனைகள் அடமானம் செய்யப்படுகிறது. குறிப்பிட்ட ஒரு நடிகர்களோ அல்லது ஒரு அரசியல்வாதிகளோ அல்லது குறிப்பிட்ட ஒரு கிரிக்கெட் வீரரோ யாரோ ஒருத்தர் நம்முடைய உள்ளத்திலே பெரும் ஆக்கிரமிப்பை கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? ஒரு ஆளை பார்க்கிறோம், நேசிக்கிறோம், விரும்புகிறோம், கை கொடுக்கிறோம், அதெல்லாம் தனி. அது நம்மளை பாதிக்குது, நம்முடைய சிந்தனையை தடுமாற்றம் செய்ய வைக்கிறது, நம்முடைய அறிவை அடமான வைக்க வைக்கிறது. அவங்களுடைய ஒழுக்க வாழ்வு குறித்து எந்த விதமான முன் வாழ்க்கை எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு இவரை பிடித்திருக்கிறது. இசை எப்படி மனுஷனை மழுங்க செய்கிறது? இசை இருக்கிறதா இல்லையா? இசையில தான் தப்பும் தவறுமா பேசுறான். இரட்டை அர்த்தம் கொண்ட பாடல்கள் படிக்கப்படுகிறது, அதையெல்லாம் கேட்கிறான். ஆனா அந்த இசைங்கிறது அந்த மூளைக்கு அப்படியே போய் ஒரு போதையை ஊட்டி இரண்டு அர்த்தம் தரக்கூடிய வாசகங்கள்லாம் உள்ள போகுது. குழந்தைகள் இருக்குது, வீட்டில் குடும்பத்தில் இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, எல்லாரும் முன்னாலேயும் பாட்டு ஓடுது, கேட்க சகிக்க முடியாத பாடல். ஆனாலும் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? இசைங்கிற அந்த போதை உள்ளத்துல எது சரி எது தவறு என்று பிரித்து காட்டக்கூடிய தன்மையை உடைத்து சுக்குநூறாக ஆக்குறது. போதை வந்துச்சுன்னா அப்படித்தானே. மதுங்கிறது எப்படி? மது எப்படி போதை என்று விளங்கி இருக்கிறோமோ அது மாதிரி மனித போதையிலும் சிக்கக்கூடாது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் குடிக்க மாட்டேன், ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு, நான் குடிக்கவே மாட்டேன், எங்க குடும்பத்தில் யாரும் குடிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். அதெல்லாம் சரிதான். ஆனால் மது மட்டும்தான் போதையா? அப்படி கிடையாது. மனித போதை இருக்கிறது. மனிதனுடைய போதையிலே சிக்கிவிட்டால் காலில் கொண்டு போய் விழுவான். வெறும் பிரேமுக்கு தானங்க பாலை ஊத்துறான். பால் அபிஷேகம் செய்யறானா இல்லையா? லேசா ஒரு பிரேம் தான். ஆள் உயர எத்தனையோ அடி, 60 அடி நினைக்கிறேன், மேல ஏறி போய் அதுக்கு பால் லிட்டர் கணக்கில் ஊத்துறான்னா அவன் ஒரு போதையில சிக்கி இருக்கிறாங்கிறது பெரிய ஆய்வு வேணுமா? அவன் மது குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கஞ்சா சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அவன் ஒரு போதையில் சிக்கி இருக்கிறானா இல்லையா? என் தலைவனுக்கு நான் பாலை ஊட்டினால் அவர் மகிழ்ச்சி அடைவார் நினைக்கிறான் பாருங்க. இதை விட ஒரு போதை இருக்குதா? அப்ப மனித போதையில் சிக்காதீர்கள் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவான ஒரு வழிமுறையை காட்டுகிறது. மிக அற்புதமான ஒரு மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதனாலதான் பாருங்க, அல்லாஹ் இந்த போதை விஷயத்துல சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு 4-5 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். மது மற்றும் சூதாட்டம், அதை விட்டு அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கிறான்.
அதுல வெறுப்பு பகை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அன் திக்ரில்லாஹி வ அன் சலாத்தி, அல்லாவை நினைப்பதை விட்டும் தொழுகையை விட்டும் தடுக்கக்கூடிய காரணிகள் இருக்கிறது. எதுல? போதையில. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, குல்லு சராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம், போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஹராம் தான். அதனாலதான் நம்ம மது சாப்பிட மாட்டேங்கிறோம், கஞ்சா சாப்பிடுறது இல்லை. போதைப் பொருட்களை இஸ்லாமிய சமூகம் பெரிய அளவிலே தவிர்த்து வாழ்கிறோம். ஓரளவுக்கு பிற சமுதாய மக்களை ஒப்பிடுகையில் நம்ம ஓரளவுக்கு தவிர்க்கிறோம். அதையெல்லாம் போதை என்று விளங்குறோம். அந்த போதையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? அது அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களுக்கு தடுக்கிறது, தடுக்கும். அல்லாஹ்வை நினைக்கிறது தடுக்கும், தொழுகையை தடுக்கும். சைத்தான் அதை தான் விரும்புறான். 4 காரணிகள் வருது பாருங்க: வெறுப்பு, பகை, அதே மாதிரி தொழுகை, அதே போல அல்லாஹ்வை நினைப்பது. அது இல்லாம கூடுதலாக இதை கொண்டு சைத்தான் விரும்புகிறான். எதை? உங்களுக்கு கெட்டதை நினைக்க சைத்தான் விரும்புகிறான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நமக்கு நல்லா விளங்குது, போதையில நம்ம அடிக்ட் ஆயிடக்கூடாது. அதுல சிக்கி விழுந்தோம் சொன்னா தொழுகை போயிடும், அல்லாஹ்வுடைய நினைவு போயிடும் சொல்லி. ஆனால் மனித போதையிலே சிக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல? ஒரு மனிதர் வந்தா வந்துட்டு போறாங்க, அதுக்கு ஈக்கள் போல ஓடுவது, உயிரை கொடுக்கிறார்கள். வண்டி இளைஞர்கள் ஓட்டுகிறார்கள், வண்டியை ஓட்டுறான், தாறுமாறாக ஓட்டப்படுகிறது. அதில விபத்துக்கு உள்ளாய் இறக்கிறார்கள். அவர்கள் என்ன வானிலிருந்து குதித்தவர்களா? அவர்கள் என்ன அப்படியே மலக்குமார்களா? நம்மை போன்ற எல்லா பலகீனங்களுக்கும் உட்பட்டவர்கள். அவர்களை காண்பதற்கு, பார்ப்பதற்கு, நெருங்குவதற்கு, அவர்களுடைய சிரிப்பை கண்டு ரசிப்பதற்கு கூட்டம் கூட்டமாக ஒருவருடைய உள்ளம் தயார் செய்யப்படுகிறது. நம்பலாம், விரும்புறான். என் தலைவன் என்கிறான். எப்படி நமக்கு தலைவராக முடியும்? அரசியலுக்கு தலைவராகலாம், ஒரு ஊருக்கு தலைவராகலாம். ஆன்மீக பயணத்திலே மறுமையை நம்பக்கூடிய நமக்கு இணை வைப்பாளர்கள் எப்படி தலைவராக முடியும்? அல்லாஹ் இந்த திருமணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவான். நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்களை தவிர அல்லது அடிமைகளை தவிர வேற யாரையும் நீங்க திருமணம் செய்யக்கூடாது. இணை வைக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு கவர்ச்சியாகவும் அழகாகவும் தெரிஞ்சா சரிதான். நம்பிக்கை கொண்ட பெண்களும் அப்படிதான். நீங்க யார திருமணம் செய்யக்கூடாது? நம்பிக்கை கொண்ட ஆணை திருமணம் செய்யலாம், நம்பிக்கை கொண்ட பெண்ணை திருமணம் செய்யலாம், அது நம்பிக்கை கொண்ட அடிமையை திருமணம் செய்யலாம். ஆனால் இணை வைக்கக்கூடிய ஆண்களை நீங்க திருமணம் செய்யக்கூடாது. அவர்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும் சரியே. நம்பிக்கை கொண்டவர் உங்களுக்கு பிடிக்கல, அழகா இல்ல, நம்பிக்கை இல்லாதவர் அழகா இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு சொல்றான்னு வழங்குதா? நீங்க யாரை நேசிக்க வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும்? ஏன் என்று சொன்னால் அவர்கள் எதை நோக்கி அழைக்கிறார்கள்? நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ அவர் என்னுடைய தலைவரே, என் ரத்த நாடி நரம்பு எல்லாம் எங்க தலைவர் தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு இணை வைப்பாளர் எப்படி நம்ம உள்ளத்திலே எப்படி இடம்பெற முடியும்? எப்படி ஒரு நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அது சாத்தியப்படுகிறது? எப்படி ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண்களுக்கு அது சாத்தியப்படுகிறது? மறுமையை நம்பக்கூடிய மக்களுக்கு இது சாத்தியமா? அப்போ நம்ம போதை, மனித போதையில சிக்கக்கூடாது. அல்லாஹ் பாருங்க, திருமறை குர்ஆன்ல அழகான ஒரு வரலாற்றை நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நமக்கு யார் முன்மாதிரின்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற தோழருங்கிறான். உற்ற தோழராக நம்ம ஆக்கி கொண்டோம் அப்படிங்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வாழ்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னதாகவே வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். இப்போ அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன விஷயம் சொல்றான்? அவங்களுக்கு
திருமணமான பிறகு குழந்தை கிடையாது, ரொம்ப காலமா குழந்தை இல்லை, பல வருஷங்கள் முதுமை அடைஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு குழந்தை வருகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்போ அவ்வளவு நீண்ட நெடிய நாட்கள் அவங்க எவ்வளவு இன்னல்களை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு துன்பங்களை சந்திச்சிருப்பாங்க. நடைமுறையில் பாருங்க, திருமணம் ஆகி குழந்தை இல்லாத ஒரு ஆணையும் பெண்ணையும் விசாரித்து பாருங்கள், அவங்க வாழ்க்கையினுடைய வேதனையை அவர்கள் சொல்வார்கள். கல்யாணம் முடிந்து விட்டது, 1 வருஷம் ஆகுது குழந்தை இல்லை, 2 வருஷம் ஆகுது குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆகுது குழந்தை இல்லை, 8 வருஷம் ஆகுது குழந்தை இல்லை. ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க, ஊருக்கு போனீங்கன்னா ஏதாவது புழு பூச்சி இருக்கா, புழு பூச்சி இருக்கான்னு கேட்பான். அப்போ அதை கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த திருமணமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் என்று வரவில்லை, இல்லை என்று சொன்னால் அவங்க அப்படியே நெளிவார்கள். அது எப்போ அல்லாஹ் இன்னைக்கு தரமாட்டானா நாளைக்கு தரமாட்டானா என்று ஏங்குவார்கள். நீ ஏங்காதப்பா, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நீ ஏங்காத. இப்ராஹிம் என்ற ஒரு இறை தூதர் என்னிடமிருந்து வகி வந்தவர், நான் அவரை தோழராக்கி இருக்கிறேன், அவருக்கே நான் குழந்தை கொடுக்கல, நீ ஏமாத்திரம் போ. எப்படி அந்த வாழ்க்கை வரலாற்றில் அல்லாஹ் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு பாடத்தை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்கள் எத்தனை நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்க. அல்லாஹ் கிட்ட இருந்து வகி வருது, ஆனால் குழந்தை பாக்கியத்துக்குரிய அந்த தொடர்பு வரல. அப்ப எவ்வளவு ஒரு நெருக்கடியான மனநிலையை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். அது என் தூதருக்கு நான் அப்படிதான்ப்பா வச்சேன், அதை திருமறை குர்ஆனிலே உங்களுக்கு படிப்பனையாக நான் தருகிறேன். அப்ப இப்ப நமக்கு யார் ஹீரோ? நம்ம யாரை நேசிக்கணும்? யாரை நேசிக்கும்படியாக திருமறை குர்ஆன் சொல்கிறது? நம்முடைய உள்ளத்திலே இடம்பெற வேண்டிய ஆள் யாரு? யாரை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான்? இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை இன்னைக்கு இணை வைப்பாளர்கள் வாழ்வார்களா? அவர்கள் முன்மாதிரிகளா? ஒழுக்க சீலர்களா? அவருடைய வாழ்க்கை எப்படி அவர்கள் நேசத்துக்குரியவர்களாக மாற முடியும்? தனிப்பட்ட முறையிலே ஒரு விஷயங்கிறது வேற. அது எப்படி என்னுடைய நேசத்துக்குரியவர், பாசத்துக்குரியவர், என் செல்லமே, என் கண்ணே, உன்னை வாழ்நாளில் ஒரு முறையாவது நான் பார்க்க வேண்டும், என் அழகே, தூரத்திலிருந்து பார்க்கும் போதே நீ அவ்வளவு அழகா இருக்கிறாய். யாரு? இணை வைப்பாளர்கள். அப்ப எப்படியான ஒரு போதை மனித சமுதாயத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்ல. உள்ளத்திலே இருக்கக்கூடிய சிந்தனை என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மனுஷன்ட்ட இந்த எண்ணம் இருக்குங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஆளையும் அப்படிதான் நேசிப்பான். இல்லைன்னா என்ன செய்வான்னா, இறந்து போனாங்கன்னு வைங்க, அவங்க மேலேயும் அப்படிதான். இறந்துட்டாங்கன்னு வைங்க, இப்போ நீங்க இறந்து போனா ஃபாத்தியா ஓதுறாங்க, 7ஆம் ஃபாத்தியா, இது மாதிரி ஒவ்வொரு ஃபாத்தியாக்கள் ஓதப்படுகிறது. இந்து மக்கள், வேற சமுதாய மக்கள் சொன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது அதுக்கு முன்னதாக இந்த திவசம் நாள் கணக்கெல்லாம் வைப்பாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா இறந்து போனவர்களுடைய போட்டோவை வீட்டில் மாட்டுவாங்க. அது ஏன் மாட்டுறாங்க? இறந்து போனவரை நம்ம மறந்துடக்கூடாதான், இறந்து போனவரை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளவு விஷயங்கள் வருகிறது. திவசம், ஃபாத்திகா இதெல்லாம் வருதுன்னு சொன்னா, அவருக்கு இறந்துட்டார்லையே எங்க வாப்பா எங்க அத்தா உயிரோடு இருக்கும்போது, கண்ணுக்குள்ளேயே இருப்பார், உயிரோடு இருக்கும்போது ஏன்னு கேட்க மாட்டான். உயிரோடு இருக்கக்கூடிய தாய்க்கும் தகப்பனுக்கும் மரியாதை இருக்கிறதா? அதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது ஏன்னு கேட்பதல்ல. ஆனா மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவு பாசம் வந்துடும், அவ்வளவு இறக்கம் வந்துடும், அவ்வளவு கருணை வந்துடும். அதுதான் போட்டோக்களே மாற்றுவார்கள். அப்ப இந்த போட்டோ மாற்றினதோடு விடுறானா அப்படியே பக்தி. அதுதான் தர்கா வழிபாடு. இறந்து போனா சமாதியில போய் கூட்டம் கூட்டமா குழுமுறான. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வலா ததுவு மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரையும் அழைக்காதீர்கள். யன்ஃபவுக வலா யலுருக, உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியாத யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. திருமறை குர்ஆன் எவ்வளவு அற்புதமான ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு வேதம் என்று நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நன்மையோ தீமையோ
செய்ய இயலாதவற்றை நீங்கள் அழைக்காதீர்கள். நம்மால் கேட்பான், நாகூர் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு ஆதாரம் இருக்கா? ஏர்வாடிக்கு போகக்கூடாதுன்னு ஆதாரம் இருக்கா? அஜ்மீர் போகக்கூடாது, அஜ்மீர் அவனுக்கு எப்படி இருக்கணும் குரான்ல? அவன் நினைப்பு எப்படின்னா, குரான்ல வந்து நாகூரில் இருக்கக்கூடிய தர்காக்கு நீங்கள் செல்லக்கூடாது அப்படின்னு குரான்ல இருக்குன்னு ஆசைப்படுறான். அப்படி இருக்காது. அல்லாஹ் திருமறை குரான்ல எப்படி சொல்றான் பாருங்க, உங்களுக்கு நன்மையோ தீமையோ, செத்து போனவனால நன்மை செய்ய முடியுமா? இறந்து போனவர்களுக்கு குளிப்பாற்றுவது யாரு? கவன் இடுவது யாரு? ஆடை மாற்றுவது யாரு? அவர்களுக்கு எல்லா விதமான சடங்குகளையும் செய்து அவர்களை கண்ணியமான முறையிலே அடக்கம் செய்வது யாரு? உயிரோடு இருக்கும்போது என்னை ஏன் பார்த்து முறைக்கிறாங்க, கோவப்படுறான். மூத்தான பிறகு 1000 பேர் வந்து பார்க்கறான், ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வாட்டுக்கு கிடப்பாரு. உணர்ச்சியற்று கிடக்கக்கூடிய அளவுக்கு மூத்து என்பது ஒரு மனிதனை சீரோ பூஜ்ஜியம் என்ற இடத்திலே கொண்டு வைக்கிறது. இவ்வளவு வாழ்க்கையை கண்ணில் தெரிந்த பிறகும் கூட இறந்தவர்கள் அடக்கப்பட்ட இடத்திலே கூட்டம் கூட்டமா போறானா இல்லையா? நடிகர்கள் பின்னால கூட்டம் கூட்டமா போறானே, பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் அப்படியே குதிக்கிறாங்களே, அப்படியே என் தலைவனுக்காக என் உயிரையே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்களேங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியம் தோணும். கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. என்னங்க நடக்குது? பார்க்கிற சின்ன பிள்ளை பிறக்க போதே பிள்ளை பால் வேணுமா தயிர் வேணுமான்னு கேட்கறதுக்கு பதிலா எனக்கு இவரு வேணும் அவரு வேணும்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மனநிலை உருவாகிறது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீது ஒரு நேசம் வருது, கூட்டம் கூட்டமா வருதுன்னு நினைக்கிறோம் பாருங்க. இறந்து போனவங்களுக்கே வந்துட்டு இருக்கு. அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் வந்து வேஸ்ட். இப்படி எல்லாம் நீங்க போவாதீங்க. நீங்கள் யாரை அழைக்க வேண்டும்? அல்லாவை தவிர நீங்க யாரையும் அழைக்க கூடாது. அப்ப அந்த மனித போதையில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது. அப்படியான நன்மக்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு +2 மார்க் தேர்வு வந்திருக்கிறது. இதில் மாணவர்கள் அவங்களுக்கு அந்த மார்க் வந்திருக்கும். படித்த மக்களுக்கு அதற்கு ஏற்றால் போலும், ஓரளவுக்கு படித்தவர்களுக்கு அதற்கு ஏற்றால் போலும் வந்திருக்கும். இந்த மார்க்கு வரக்கூடிய காலகட்டத்திலே ரொம்ப மாணவர்களோ மாணவிகளோ பதட்டப்படுகிறார்கள். எழுதியாச்சு, அடுத்து என்ன நடக்குமோ அதானே. எழுதின பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுதான் விதிங்கிறது. எதை எழுதினாலும் நீங்கள் எழுதினது தான் கிடைக்க போகிறது. அதனால் ரொம்ப பதட்டப்பட்டு மார்க்கில் குறைவு இருந்தால் 2 நாளைக்கு சாப்பிட்றது கிடையாது. சில குழந்தைகள் பெண்கள் அவங்க ஒரு குறிப்பிட்ட மார்க்கை எதிர்பார்ப்பாங்க. அதில் ஒரு 5 மார்க் 10 மார்க் குறைஞ்சிட்டா கூட மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை போன்ற முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய மனநிலை அல்லது விரக்தி ஆகிறது. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்கிறாங்க, நினைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது வரும். அது வரவே கூடாது. என்ன வந்தாலும் இதை கொண்டும் இந்த உலகத்தில் வாழ முடியும். நல்ல மார்க் எடுத்தால் தான் வாழ முடியும்லாம் கிடையாது. எப்படி கிடைக்கிறதோ அதை நோக்கி நம்ம வாழ முடியும். அதே போல் என் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறது, உன் பிள்ளை எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி உறவினர்களை விசாரித்து குறைந்த மார்க் எடுத்த பிள்ளைகளை மட்டம் தட்டுறது, என் பிள்ளை நல்லா எடுத்துட்டு பார்த்தியா அப்படின்னு பெருமை அடிக்கிறது, அதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். மார்க்கு என்பது நம்முடைய கல்வி அறிவுக்கு ஒரு சான்று, அவ்வளோதான். அதுவே உலக வாழ்க்கையினுடைய தீர்வு அல்ல. அதனால் ஒரு உறுதியான மனநிலையில் மாணவ செல்வங்கள் இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.